அதனால் இளமையில் வறுமை கூடியது அதோடைய அனுபவம் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த வறுமையாம் சிறுமை தப்பி, ஏன்னா சாமி கும்பிட்றதுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு இன்றைக்கி காசு பணம் ஏதோ ஓரளவுக்குள்ள இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து இங்கே உட்கார விடுது இல்லையா. பரவாயில்ல இன்றைக்கி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு. இன்றைக்கி போய் ஒரு இடத்துக்கு போனால் தான் நீங்கள் சாப்பாடே என்ன இங்கேருந்து இங்கே தத்துவம் படிக்கிறது இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதை தப்பி தான் நீங்கள் சாமிக்கு வந்து உட்கார வச்சிருக்கார். அதனால அப்படி சொல்கிறார்கள். ஊழ்பெறல் அறிது சால உயர் சிவ ஞானத்தாலே கோழில மதியினானே போற்றுவர் அருள் பெற்றாரே என்று சொல்லி, மானுட பிறவிதானம் வகுத்தது மணவாக்காய மானிடத்து 5 மாடு அரண்மனைக்காக ஒன்றோ வானிடத்தவரும் அண்மையில் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர் ஊனிடத்து ஒழும் மூமர் ஒன்றையும் உணரார் அந்தோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார் நம்ம பார்த்து. அதனால அந்தோ என்று நம்ம அச்சோ இப்படி மனிதர்கள்லாம் இப்படி அறிவில்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு நம்மளை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறார் நம்முடைய அருணந்தி பரமாச்சாரியார். ஏன்னா தேவர்கள் கூட இந்த உலகத்தில் வந்து வழிபாடு பயிர்றான் சுவாமியை. எந்த கோயிலுக்கு போனாலும் இது சந்திரன் வழிபட்டது, சந்திரன் வழிபட்டது, சூரியன் வழிபட்டது, அப்படி வழிபட்டது, இவன் வழிபட்டதுன்னு எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவங்களாம் எங்கேயோ இருக்கிறாங்க, ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்தாக வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம இங்கேயே தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம போகிறதில்லை. அந்த பெருமை தெரியல, தலத்தினுடைய புண்ணியம் தெரியவில்லை. அப்படிப்பட்ட மகிமையுடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்று வானிடத்தவரும் மண்மையில் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து குழலும் ஊவர் ஒன்றையும் உணரார் அந்தோ என்று சொல்லுகிறார். சரி, அடுத்து ஒன்று சொல்லுகிறார். கரிவுண் எப்படிலாம் நம்ம அழிஞ்சு போயிருக்கலாம் மனுஷனா பிறக்காம. ஏதோ கரிவுணில் அழிவதாயும் கழிந்திடாத அழிவதாயும் பரிணமத்தில் அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தன்னரைத்து அழிவதாயும் உருவமே அழியவே ஆனால் உள்ள போதே பார் உய்ய. உயிர்ந்து கொள்வதற்கு வழி இருக்கும்போதே உயிரோட பிறக்கும் போதே பாரியா. தேவையில்லாத இந்த விஷயத்துலலாம் சாமி கருவில் கலந்து போயிருக்கலாம் இல்லையா. குழந்தையா பிறந்த உடனே போயிருக்கலாம். பரிணமித்து கொஞ்சம் வளர்ச்சி அடையும் போது பிறந்திருக்கலாம். குழந்தை பார்க்குறோம், 5 வயசு புள்ள போயிடுது, 6 வயசு புள்ள போயிடுது, 7 வயசு புள்ள போயிடுதுலாம் பார்க்குறோம். அப்படி போகாமல் நம்ம இது வரைக்கும் வந்திருக்கிறோம். 5 வருஷம் எல்லாரும் 25 தாண்டி இருக்கோம் இல்லையா. குறைந்தபட்சம் 30 தாண்டி இருக்கோம்னு நினைக்கிறேன். 30 கிட்டத்தட்ட நெருங்கினவங்களும் இருக்காங்க. இத்தனை வருஷம் நம்மளை சாமி உலகத்தில் வாழ வச்சிருக்காரு. நம்ம தருணனா அழிவதாய் இப்போ நடந்து கொண்டிருக்கு. இப்போ பரவாயில்ல, நம்மளை கிட்டத்தட்ட வந்துட்டோம். தான் நரைத்து அழிவதாயும் இன்னும் நிறைய பேர் நரைச்சி வரவே இல்லையே, சாமி இருக்கிறது உணரவே இல்லையே இன்னும் அவங்கள சொல்லுகிறார். அதனால பாலனாய் கழிந்தனாலும் பனிமலர்னன் மாதைமார் மேலனாய் கழிந்தனாலும் கோலனாய் கழிந்தனாலும் குறிக்கோள் இல்லாது கட்டேன்னார சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் என் வாழ்க்கையை பல காலமாக நான் வீடாக அடிச்சிட்டேன்ப்பா, இப்போ தான் கொஞ்ச நாளாக சாமியை கும்பிட்டு கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரிலாம் இல்லாத விட்டுருங்க. தான் அரைத்தழிவதாயும் உருவமே அழிவே ஆனால் உள்ள போதே பார் உய்ய என்று சாமி காட்டியிருக்கிறார். சரிதானே? சரி, அதனால் இதெல்லாம் மனிதனாக பிறந்தது காரியம் மகத்துவம் நமக்கு. அப்போ என்ன சொல்கிறார்? படைத்தது ஒரு படியின்றி பறவை பசு நரராக பண்ணியதேன் முன்னை வினை பான்மை என்பர் அடுத்த வினை உலகாயின் இறையேன் கேட்குறார். சார், இப்போ வினை காரணமாக தான் பல பேரை எடுக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா எதுக்கு சார்? அப்போ இறைவன் ஒரு ஆள் வேணும், அவர் எதுக்கு தேவையில்லாத ஆள் அப்படின்னா அவர் தான் வினையை கூட்டணும். வினை வந்து தானா சேருமா? சேராது. எண்ணின் அசேதனம் மற்ற அவை ஆவிக்கு அமைத்ததாகும் இல்லையா. அசேதனம் அது கண்பாங்கிறது அசேதனம். பௌத்தர்கள் சமணர்கள் என்ன சொல்லுவாங்க? சமணர்களுடைய கொள்கைப்படி இந்த மூதுரை அப்படின்னு ஒரு மூதுரை இல்லை, மூதுரை ஔவையார், நாலடியார் அப்படிங்கிற நூல் சமண முனிவர்கள் இயற்றியது. அந்த நாலடியாரில் ஒரு நூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை வந்து சிவஞான போகத்திலே ஒரு பாட்டு மேற்கோள் காமிச்சிருப்பார், சிவஞான சுவாமிகள் காமிச்சிருப்பார். என்னென்னா, இந்த புண்ணிய பாவங்கள் செஞ்சோம், அதை வந்து வேதத்தில் விதிக்கப்பட்டது தானே, அதை வந்து ஏன் சார் வந்து புத்திக்கு வழின்னு சொல்லக்கூடாது? இன்னைக்கு நேற்று நடத்தணும் ஞாபகம் இருக்கா இல்லையா? சிவஞான போகத்தில் சிவஞான போகத்தில் ஒரு சிறிய ரெக்வெஸ்ட் உங்கள் எல்லாருக்கும். 2ஆம் ஆண்டு மாணவர்கள், அடுத்த முறைலாம் உங்களுக்கு வகுப்பு வச்சோம், ஃபுல் டே வகுப்பு இருக்குன்னா தயவு செய்து உங்கள்ட்ட கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரு சரவணன் இருக்கார், அவர்கிட்ட நாங்கள் வருவோங்கிறத பதிவு பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இல்லையா, தயவு செஞ்சு சொல்லாமல் வராதிங்க. இதுக்கு மேலே நான் இதை போனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் இன்றைக்கி அவர் அந்த சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறவங்கள்ட்ட 3 தடவை எண்ணிக்கை அடிப்படையில் சாப்பாடை மாற்றி சொல்கிறார். அவர் அங்கேருந்து திட்டி அவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டார். இன்றைக்கி அவருக்கு செய்யணும்னு என்ன அது தலையெழுத்தா? அவர் 4ஆம் ஆண்டு மாணவர், அவர் சீனியர் உங்களுக்கு. அவர் வந்து அடியார்கள் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அதெல்லாம் பாடம் கேட்கணும்னு அவர் நினைக்கிறார். அதுக்காக உங்களுடைய வேலையை அவர் செஞ்சு கொடுக்குறார்.
அவர் போய் சாப்பாடு வந்தோடனே 10 மணிக்கு 10 பேர் வந்திருக்கீங்க. சரி, அதை ஒட்டி உங்களுக்கு இந்த சாப்பாடு சொன்னாக்க அடுத்தது லஞ்ச் பிரேக்கு டீ பிரேக்கு அப்போ 20 பேர் இருக்கீங்க. சரி, 20 பேர் வந்துட்டாங்கன்னு திரும்ப மாற்றினாக்க லஞ்ச் பிரேக் அப்போ பார்த்தீங்கன்னா 30 பேர் இருக்கீங்க. இது என்ன தனம் இது? நான் 10 மணிக்கு வகுப்புனா 10 மணிக்கு அட்லீஸ்ட் வந்துட்டா கூட போதும். நீங்கள் சொல்லாமல் வந்தால் கூட எனக்கு போதும், பிரச்சனை இல்லை. நாங்கள் சாப்பாடு அந்த டைமுக்கு ஆர்டர் பண்ணிடுவாங்க சார். இது உங்களுடைய வேலை. ஆக்சுவலாக அந்த நீங்கள் செகண்ட் இயர் பீப்புள்ஸ் நீங்கள் தான் அதை கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் சாப்பாடு உண்டு பண்ணணும். ஸோ ஒருத்தவங்க புண்ணியத்துக்கு உழுது முட்ட மாட்ட எங்கள் ஊரில் வேறு மாதிரி சொல்லுவாங்க, பல்ல பிடிச்சி பார்த்த கதையாக இருக்குது. இப்போ நீங்கள் அதனால் நீங்கள் உங்களால் அவர் திட்டு வாங்கியிருக்கார். 3 தடவை நான் மாற்றி சொன்னேன், என்னை பிடிச்சி திட்டுறாங்க சாப்பாடு கடையிலன்னு. அதனால் அடுத்த முறை வகுப்பு வச்சோம்னா நீங்களே ஆர்கனைஸ் பண்ணி சாப்பாடு எங்களுக்கு வேணும், எத்தனை பேர் வருவோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அட்லீஸ்ட் எத்தனை பேர் வகுப்பு வருவீங்கன்னு ஓட்டிங் போட்டால் தயவு செஞ்சு அதிலையாவது பதிவு பண்ணுங்கள். அதுவும் பண்ண மாட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க செய்கிறவங்க. அதனால் தயவு செஞ்சு அதை செஞ்சுட்டுருவாங்க. நமக்கு இதுக்கு கூட நமக்கு கஷ்டமாக இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது? நமக்கு வேணால் யாரோ ஒருத்தவங்களுக்கு சிக்ஸாக்காக இருக்கலாம் சார், என்னால் முடியுமா முடியாதுன்னு எனக்கே தெரியாது சார் அப்படிங்கிறது. யாரோ ஒருத்தவங்க 2 பேர் தான் அப்படி இருப்பாங்க. அவங்களால வேணால் சொல்லாமல் வர முடியும். எல்லாருக்குமே அப்படி இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை போட்டோடனே இன்ஃபோவில் செக் பண்ணுவோம் யார் யாரை பார்க்குறோன்னு. வரிசையாக எல்லாரும் பார்த்துருப்பாங்க, ஆனால் ஒருத்தவங்க கூட அதை கிளிக் பண்ணியிருக்க மாட்டாங்க, வரோன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ செய்கிறவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது? ஸோ அதனால் அதை இப்போ கூட பாருங்க வந்து நீங்கள் எத்தனை பேர் உட்காந்துங்க டீக்கு எண்டு போகிறாரு வந்து. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் செய்கிறவங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். தொண்டு செய்வர்களை சாப்பிடலையா அவர் பார்த்தீங்களா? சரி, இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து சாப்பாடு எங்களுக்கு வேணாம் சார் அப்படின்றாங்க டக்குன்னு. இது என்ன? இது ஒரு சரியான நடத்தையாது? இப்படி கேள்வி கேட்டாக்க நீங்கள் செய்கிற தப்புக்கு கேள்வி கேட்டால் எனக்கு சாப்பாடு எங்களுக்கு வேணான்னா, நீங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு வகுப்பு கேட்கணுங்கிறத அந்த ஏற்பாடே நடக்குது. அது நீங்கள் வரீங்களா வரலையாங்கிறது சொல்கிறதுல என்ன கஷ்டம்? சொல்லாது நம்ம தப்பு. அதுக்கு உடனே சொன்னாக்க சாப்பாடு எங்களுக்கு வேணாம் சொன்னால் எனக்கு ரொம்ப பதற்றமாகுது. ஐயோ நம்ம அடியாட்ட இடர் போட்டுட்டோம் போல் இருக்கு அப்படின்னு பயப்படுறாங்க அதுக்கு அவங்க. அதுக்கு ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஒரு பாவம். இது நிச்சயமாக பாவம் தான். என்ன பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் பாவம் தான். அதனால் அதெல்லாம் ஈடுபடாமல் தயவு செய்து அடுத்த முறையில் வகுப்புக்கு வந்தீங்கன்னா, எந்த வகுப்பு வந்தாலும் நான் அந்த வகுப்புக்கு வரேன் அப்படிங்கிறத ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா அதை கணக்கில் வச்சுப்பாங்க. ஒன்றுத்துக்கு எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணால் தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் கேட்குறாங்க. அதனால் இறை ஏன் எண்ணின் அசேதனம் மற்ற அவை ஆவிக்கு அமைத்ததாகும். அதனால் அந்த என்ன சொல்ல வந்தேன், இந்த நூல் ஒன்று சொன்னேன் இப்போ, நாலடியாரில் ஒரு பாட்டு இருக்குது. பல்வேறு பசுக்கள் நிற்கிற இடத்துல கன்றுக்குட்டி தானே சென்று தன்னுடைய தாயை சென்று அடைவது போல கண்மம் வந்து அந்தந்த உயிரை சென்று அடையும் சொல்கிறது சமணருடைய கொள்கை. அப்படி இல்லாமல் கண்மம் வந்து உயிரற்ற பொருள், அதுக்கு பசுவையோ கன்றையோ என்ன பண்ணக்கூடாது, உதாரணம் காட்டக்கூடாது. அதுக்கு ஏன் காட்டக்கூடாது? அது உயிரில்ல பொருள், இது உயிரற்று, அதனால அது உதாரணம் கிடையாது அதுக்கு. என்ன இல்லையா? அப்பப்போ நீங்கள் 2 பேரும் ஒப்பீனியன் கேட்டுக்கிறீங்களா? ஐயோ என்ன தெரியல, என்ன தோணுது எனக்கு. அதில் அசேதன மற்ற அவை ஆவிக்கு அமைத்ததாகும். எடுத்த வினை உருவது உயிரேல். அப்போ வினைக்கேற்ப உருவம் கொள்வது உயிர் என்றால் அப்போ உயிர் தான் அந்த கண்மத்தை நிச்சயித்துக் கொள்கிறது அப்படின்னு சொன்னா என்னன்னு அடுத்த கேள்வி வருகிறது. அப்போ தானே இருவினைக்கு தக்க உடல் எய்தும் எண்ணில் சடத்திரளாம் கர்த்தாவாய் அறிவொன்று இல்லா தன்மையனும் கூட ஒரு சங்கை என்ற. அப்போ நீங்க சொல்ற கருத்துப்படி என்ன ஆகும்? சடமாகிய கண்மம் ஒரு கர்த்தாவாகவும் அறிவு தனக்குன்னு ஒரு சிறந்த அறிவு இல்லாத உயிர் ஒரு கர்த்தாவை போலவும் இயங்குகிறது என்ற நகைச்சுவையான ஒரு கருத்தை என்ன சொல்லுகின்றாய். அதனால அந்த கருத்து பொருந்தாது. அதனால அறிவுடைய பொருளாக சிவபெருமான் தான் கண்மத்தை கொட்ட வேண்டும். அது பௌத்தவாதம், அது வேற எதுக்கோ பேசியிருக்காங்க. அது அவ்வளவுதான். இந்த பாட்டு புரிஞ்சுதா? அடுத்த பாட்டு போலாமா? இப்ப என்ன சொல்கிறா, இப்ப 3 மலத்தை பத்தி பேசணும் இல்லையா? என்னென்ன மலம்? அணு கண்மமாய் இல்லையா? அந்த 3 மலமும் உயிருக்கு எப்படி ஏந்து வந்ததுங்கிறத 3 மலத்துல தம்மையே தொகுத்து இந்த பாட்டில் சொல்கிறார். அல்லல் மிக உயிர்க்கு இவைதான் அணைத்தது ஈசன் அருவினைகள் அருந்துதற்கோ வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்த சூழ்ந்தது எனும் உரை முதல் ஓர் தொடக்கிலார் மாலா தொடக்கிலார்வால் உள்ளை வரும் எனின் உளதாம் உயிர் உண்டாவே உளது மலம் உளதா ஒழிந்த எல்லாம் நெல்லின் முளை தவிடு உய் போல் அனாதியாக நிறுத்திடுவர். இது சைவ நிகழ்த்துமாறே.
என்று சொல்லுகிறார். இது சைவ சமயத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவம் அது, வேற எதுலையும் கிடையாதுங்க சார். அதனால தயவு செஞ்சு இதை நல்லா காதில் வாங்கிங்க அப்படின்னு உமாவிஸ்வாச்சாரியர் நம்மகிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு இல்லையா. என்ன சொல்றார்? இது சைவம் நிகழ்த்து மாறு. இது யார் மட்டும் தான் சொல்றாங்களா? சைவத்தில் மட்டும்தான் அந்த கொள்கையே இருக்குதுப்பா, அதனால நம்ம கவனமா கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால தான் என்ன சொல்றார், கேள்வி கேட்கிறாங்க, சார் அல்லால் மிக உயிருக்கு இறைவன் அணைத்தது ஈசன், இவைதான் அணைத்தது ஈசன், அறிவினைகள் அறுத்துதற்கோ வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்து சூழ்ந்தது எனும் உரை முதல்வோர் துடைக்கிலார்பால் ஒல்லை வரும் அப்படின்னு சொல்லுகிறார். என்ன சொல்றார் சார், இப்போ உயிர் தான் கண்மத்துக்கு ஏற்ப தன்னுடைய விருப்பத்தை செயல்படுத்தி பிறவிக்கு வந்தது சொன்னோம் சார். சார் அப்போ உடம்பு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு தான் தன்னுடைய அறிவித்தை செயலுக்கு உண்டுனது, அப்போ கண்மம் செஞ்சது. இப்போ உடம்பு இருந்ததுனால தான் கண்மம் செஞ்சது. கண்மம் அதுக்கு ஒரு கண்மம் செய்யக்கூடிய தன்மை இருந்ததுனால தான் அது உடம்பை வைத்துக்கொண்டு கண்மம் செஞ்சது. இப்போ கண்மம் முதல்ல வந்ததா மாயை முதல்ல வந்ததா? இப்படி ஒரு கேள்வி வருகிறது இங்கே. இது ஏற்கனவே ஒரு இடத்துல யாரோ ஒருத்தன் கேட்டிருந்தாங்க அந்த இடத்துல. இப்போ கண்மம் முதல்ல கூட்டப்பட்டதா? இப்போ 2 மலமும் கூட்டப்பட்டு சொல்கிறோம் இல்லையா, அதே வச்சுக்க நீ அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். 2த்துல எந்த மலம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. விளக்கம் புரியுதா? கேட்குற கேள்வி புரியுதா? அதுக்கு தான் அந்த பாட்டு சொல்கிறேன் சார். 2ம் எதில் ஃபர்ஸ்ட் அப்படிலாம் கிடையாது சார். 2மே டீஃபால்ட்டாகவே என்ன பண்ணுது, உயிர் கூடவே இருக்கு. 2த்தையுமே ஒரு என்ன பண்ணுறாரு, ஆக்டிவேட் பண்ணுறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே ஒரு செய்யலை அப்படிங்கிறத அந்த பாட்டில் சொல்கிறார். அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா சார்? நெல்லுக்கு எப்படி உமி தவிடு முளைன்னு 3 பொருள்கள் இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் உயிருக்கு 3 மலம் அனாதையாக இருக்குது அப்படின்னார். அதான் பாட்டு. மாயையோ அணுவை முந்த சூழ்ந்தது, வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்த சூழ்ந்தது எது எனும் உரை முதல் ஒரு தொடக்கிலார்பால் ஒல்லை வரும் எனின் எது வேகமாக முதல்ல வரும் என்றால், உளதாம் உயிர் உண்டாவே உளது மலம், மலம் உளதா ஒழிந்த எல்லாம் நெல்லின் முளை தவிடு உமி போல் அனாதியாக நிறுத்திடுவர். இது சைவ நிகழ்த்து மாறேன்னார். அதனால உயிர் இருக்கும் பொழுதே 3 மலங்களும் சேர்ந்துதான் இருந்தது சார். அனாதியாவே இருக்கும் பொழுதே 3மே என்னவா இருக்கு. இதுல பார்ட்டிசிபேட் பண்றது யார்? உயிரோட ஆணவ மலம் மட்டும்தான். மாயையும் கண்மமும் கூட்டு வைக்கிறதுக்கு பிறகுதான் உயிரோட சம்மந்தப்படுறாங்க. அது வரைக்கும் கூடவே இருந்தாலும் வேலை செய்யல. சரிதானே? விளங்க புரியுதுங்களா? இப்போ இந்த சட்டை நான் போட்டிருக்கேனா என் கூட தானே இருக்கு, வேட்டி கட்டியிருக்கேனா என் கூட தானே இருக்கு, காலைல நான் சாப்பிட்டேனா, இப்போ தண்ணி குடிச்சேனா, தண்ணி இப்போ எங்கே இருக்கு, இப்போ தண்ணி எங்கே இருக்கு, இப்போ நான் குடிச்ச தண்ணி எங்கே இருக்கு, ஏன் வயிற்றுக்குள்ளே என்கிட்ட தானே இருக்குப்போ சார். அந்த தண்ணியும் என்கிட்ட தான் இருக்கு, இந்த சட்டையும் என்கிட்ட தான் இருக்கு. 2 பேரும் ஒரே தன்மையோட இருக்கிறாங்களாப்போ? தண்ணி சத்தாக மாதிரி என் உடம்புக்குள்ள ஒரு பாதிப்பு உண்டு பண்ணுறேன், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுறேன். சட்டை சும்மா இருக்காரு வெளில, அவ்வளோதான். ஒரே பொருள் இருந்தாலும் ஒருத்தர் மட்டும் பாதிப்பு உண்டு பண்ணுறார், ஒருத்தரே வெளியில் சும்மா இருக்கார். அது மாதிரி தான் மாயையும் கண்ணும் வெளில இருந்தாங்க. அவங்கள சாமி என்ன பண்ணுறாரு, இப்போ இதை தொழில்படுத்தி அவரையும் உயிருக்கு உபகாரம் பண்ண வைக்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? சரி, அது அடுத்த பாட்டு போமா? அடுத்த பாட்டு போமா என்ன வேணாமா? எவ்வளோ நேரம் ஆரம்பிச்சு வகுப்பு ஆரம்பிச்சு? சரி, அதுக்கடுத்து நான் தத்துவம் சொல்லிடுறாரு. தத்துவம் தொடக்கி வச்சுட்டு முடிவு பண்ணணும். ஒரு பாட்டு மட்டும் பார்த்துட்டு நிறைய செய்வோம். அருத்தி மிகும் கலை கால நியதியுடன் வித்தை அராகம் இவை அனந்தரால். என்ன தெளிவு பாருங்க பாட்டுல இல்லையா? அனந்தரால்னு சொல்றாரு பாருங்க. இதுக்கு மேல எங்கெங்க உங்களுக்கு தத்துவம் என்னங்க? ஆமா, இப்படி சொல்றாரு பாருங்க. மாயைதனிலாகும் உருத்திரரால் கலையதனில் பிரகிருதி குணங்கள் உளவாகும். எப்படி தத்துவத்தை அப்படியே சாட்ட பாட்டா போறாரு பாருங்க. பிரகிருதி குணங்கள் உளவாகும், அகங்காரம் புத்தியினில் உதிக்கும், தெரித்த என்னது தெரிவித்த இதுதானே? இல்ல அதுக்கு முன்னாடி புத்தியினில் உதிக்கும் தெரித்த இது திரிவிதமாம் தைசத வைகாரி திகழ்தரு பூதாதி என திருந்திய சாத்துவிகம் விரித்த குணம் மனம் புத்தி இந்திரியம் என்று விளம்பிய சோத்திராதி முதல் விளங்கிடும் விரிந்தேன்னு ஒரு பாட்டிலேயே ஆன்மதத்தை கடைசி வரைக்கும் சொல்லி முடிச்சார். அவ்வளோ இல்லையா? இப்போ உங்களுக்கு இந்த பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க? சாட்டு தான், தத்துவம் சாட்டு உங்களுக்கு புரிஞ்சு மனசில் வந்து உட்காதான் இந்த பாட்டு புரியும். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ அப்புறம் நடத்துறதுலாம் சரியாக தான் நடத்திருக்கோம் இல்லையா? அருத்தி மிகும் கலை காலம் நியதி வித்தை அராகம் இதெல்லாம் வித்யாதத்துவங்கள்னு பேரு. இவற்றெல்லாம் செயல்படுத்துறது யாராமா? அனந்தரால்.
மாயைதனில் ஆகும் உருத்திரரால் கலையதனில், கலையிலிருந்து தான் அடுத்த மூல பிரகிருதி. நத்திங் பட் என்னது அது மூல பிரகிருதிங்கிறது? என்னது அதுக்கு இன்னொரு பேர் என்ன? மூல பிரகிருதி பிரகிருதி மாயை தான். அது அதுக்கு இன்னொரு பேர் சித்தம். வெரி குட் வெரி குட். சித்தம் மூல பிரகிருதி. மூலப்பொருளாக இருந்ததுன்னா ஒரு மூல பிரகிருதி. அவரே கட்டத்துக்குள்ள வந்துட்டார், தத்துவமா வந்துட்டாருன்னா அவரே சித்தம். அதான் சொல்லுகிறாரு இங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. கலையதனில் பிரகிருதி குணங்கள் இல்லையா? கலையிலிருந்து என்ன உண்டாகுமா? பிரகிருதி குணங்கள் உண்டாகுது. சித்தம் உண்டாயிட்டதுனால குணம் உண்டாயிருக்குன்னு சைடில் குணசரீரம்னு போட்டுருவோம். அந்த பாடம் அந்த புத்தகம் எது ஞாபகம் இருக்கா? சாட் ஞாபகம் இருக்கா? சாட்டில் பார்த்தீங்கன்னா சித்தத்துக்கு பக்கத்தில் எடுத்துக்காமி. எங்கள் மாணவர்கள்லாம் ஜீனியஸாக இருக்காங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சாட்டே இல்லாமலே எல்லாருக்கும் புரியுது விஷயம்லாம். எடுத்து உள்ள வச்சு சும்மா தத்துவம் தானே, ஏனோ தானே ஏதாவது சொல்லிவிட்டு போவோம் அப்படின்னு இல்லை பாருங்க. நம்ம தத்துவம் இல்லையா? வரிக்கு வரி எப்படி கரெக்டாக இருக்கு பாருங்க. இந்த கலையிலேருந்து மூலப்பொருள் எடுக்கிறது யாருங்க? அடுத்த தத்துவங்களை செயல்படுத்துறதுக்கு அதுக்கு மூலப்பொருளை எடுத்து செயல்படுத்துறது யாரு? ஸ்ரீகண்ட உருத்திரர். அதான் உருத்திரர் நாரிங்க இல்லையா? உருத்திரருக்கு மூலப்பொருள் எது? மூல பிரகிருதி. கலையிலிருந்து எடுத்தார். அவரே என்னவாகிறாரு? சித்தமாகிறார். சித்தத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? குணசரீரம். அதான் சொல்லுகிறார். தெரித்த இது திரிவிதமா. அதே குணத்திலிருந்து என்ன உண்டாகுது? புத்தி அகங்காரம் உண்டாகுது. அகங்காரத்திலிருந்து குணம் மூன்றாக பிரியும். என்னென்ன? சத்துவகுணாங்காரம், ராஜசகுணாங்காரம், தாமசகுணாங்காரம். அதுக்கு பேர் தைசதம், வைகாரி, பூதாதி. அதான் இங்கே சொல்லுகிறார். தைசத வைகாரி திகழ்திரு பூதாதி என திருந்திய சாத்துவிதம் விரித்த குணம் மனம் புத்தி இந்திரியம் என்று மனம் குணம் புத்தி எல்லாத்தையும் மேலே உள்ள தத்துவங்கள்லாம் சொல்கிறாரு. அப்புறம் என்ன? அது இந்திரியங்கள். இந்திரியனோட ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் உண்டாயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது என்று விளம்பிய சோத்திராதி முதல் விளங்கிடும். சோத்திராதி அப்படிங்கிறது இதனுடைய சோத்திராதி. ஆமாம், தன்மாத்திரைகள் உண்டாகுது. தன்மாத்திரையிலேருந்து பூதங்கள் உண்டாகுதுன்னு சொல்லுகிறார். இப்போ அடுத்த பாட்டு அப்போ என்னவா இருக்கும்? அப்போ பூதம் உண்டாகிறதா தான் இருக்கும். அடுத்த இந்த பாட்டு புரிஞ்சது இல்லையா? 26வது பாட்டு. 27வது பாட்டுக்கு போலாமா? பண்ணிய கண்மேந்திரியமான ராசதன் சேர். ராஜச குணத்திலிருந்து என்ன உண்டாயிருக்கான்? ராஜச குணத்திலிருந்து என்ன உண்டாயிருக்கு? கண்மேந்திரியம். அதான் ராசதன் சேர் வாக்காதி வைகரி மருவி வரும் இல்லையா? வாக்காதான் வைகரி. வைகரி ஆங்காரம்னு பேர் இதுக்கு. சத்தந்தன்னை முதலாகிய தாமதம் மிகு மாத்திரை பின். முன்னாடி சோத்ராஜின்னு சொன்னோம்ல, அது தன்மாத்திரை இல்லைங்க. அது என்னன்னா இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி இதனுடைய காரியங்கள். மெய் அப்படின்னா அதுக்கு ஸ்பரிசம், வாயினா அதுக்கு சுவை, கண்ணுனா அதுக்கு ஒளி, மூக்குனா அதுக்கு நாற்றம், சரி. அதே மாதிரி வாய் கண்மேந்திரியத்துடைய விஷயங்கள் என்னென்ன? கண்மேந்திரிய விஷயங்கள் கமனம், அது தானம், கமனம் தானம், அப்புறம் வாக்கு மனம், வாக்கு கமனம் தானம் விசர்க்கம் ஆனந்தம். இதுதான் அதனுடைய விடயம். சரிதா? வாயினால பேசுவோம், காலால் போக்குவரவு செய்வோம். அதான் கவனம்னு சொல்றது. கை அப்படிங்கிறது தானம், கொடுத்துறது வாங்கிறது, எருவாய்க்கு எருவாகிறது, விசர்க்கமும் ஆனந்தம். அந்த விஷயத்தான் அதில் சொன்னார். அடுத்தது அதுவே தன்மாத்திரையாக நிற்கிது. திரும்ப இதனுடைய அந்த ஞானேந்திரியத்தினுடைய அந்த இது என்னவாக நிற்கும்? தன்மாத்திரையாகவும் அங்கே நிற்கும். அந்த தன்மாத்திரை என்பது அதுக்கு மாபூதத்துக்கு மூல காரணமாக இருக்குது. அதான் அந்த பாட்டில் சொல்கிறார். மிக மாத்திரை பின் தருமதனில் வான் நிலம் அனல் புனல் மண் சத்தம் முறையில் முன்னதனில் வெளியாதி ஒன்றொன்றாக முறையில் உறும் இருமை அயன் முடிவாம் முன்னே உண்ணு சதாசிவராதி அதிபதிகள் ஒடுக்கம் உதித்த அடைவன உரைப்பர் உணர்ந்துள்ளோரே என்று சொல்லி ஒவ்வொரு
பூதங்களும் எப்படி இங்கே உண்டாகிறது என்பதை இந்த பாட்டில் பேசியிருக்கிறார். இந்த பூதங்களுக்கெல்லாம் என்னென்ன குணம், அந்த யார் அதிபதிகள் அங்கே இயக்கிறார்கள்னா இதுக்கெல்லாம் விரிவாக விஷயம் இருக்குது. அதில் இந்த பாடல் இன்னும் விரிவாக அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சுப்ரகாசம். ஏன்னா அது இந்த உண்மை விளக்கம் செய்தியெல்லாம் பார்க்கணும். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரடை நாங்காய் நகர்ந்தாய் போற்றி, இதன் திருவாசகம். உண்மை விளக்கத்தில் ஒவ்வொன்றுத்துக்கும் குறி, குளிகம், கோகநாதம் அப்படின்னு உண்மை விளக்கம் பாட்டு இருக்குது. ஸோ அது அதில் நடத்துவோம். அப்படியா? தத்துவம் எப்படி உண்டாகுதுங்கிறதுக்கு பாட்டு இதெல்லாம். சரி, நிறைவு பண்ணிக்கொள்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, எல் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராரமே தெரிஞ்சுக்கோங்க. பெட்டர்லாம் அதெல்லாம் டீ குடிச்சிட்டு போகலாம், எல்லாரும் போயிடாதீங்க. இந்த 3வது செக்ஷன் ரெக்கார்டிங் பண்ணது பாருங்கள், டெலிட் ஆகிட்டுது. அதனால் 20 நிமிஷம் தான் ரெக்கார்டிங் இருக்குது அதில்.